ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தெரியுதா? வாட்டர்மெலன். இந்த வாட்டர்மெலனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எப்பவுமே ஒரு வசனம் ஞாபகம் வரும். கொலோசியர் 3:3. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கு. இந்த வாட்டர்மெலன் பாருங்க, வெளியே பச்சையா இருக்கும். கட் பண்ணி உள்ள பார்த்தீங்கன்னா, வாவ், உள்ள எப்படி இருக்கு? சிகப்பா இருக்கு. அதற்குள்ள என்ன இருக்கு? விதைங்க மறைந்திருக்கு. ஸோ இந்த விதைங்க தான் நாம நினச்சிக்கிட்டிங்கன்னா, இந்த விதை மாதிரி எப்படி இந்த வாட்டர்மெலனுக்குள்ளே மறைந்திருக்கோ அதற்கு மேலே இந்த க்ரீன் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு வேளை யாருன்னா இந்த விதையை தொடணும் எடுக்கணும்னு நினச்சா முதல்ல என்ன செய்யணும்னா, இந்த க்ரீன் போர்ஷனை கட் பண்ணி அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற ரெட் போர்ஷனுக்குள்ளே வந்து அதுக்கப்புறமா தான் என்ன பண்ண முடியும், உள்ளே இருக்கிற விதையை எடுக்க முடியும். லேஸில் யாரையும் உங்களையும் என்னையும் அந்த மாதிரி தொற்ற முடியாது. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கு. எவ்வளோ ஒரு விசேஷமான படைப்பு பார்த்தீங்களா? இப்படி தான் சகரியா 2:8 என்ன சொல்லியிருக்கு? உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான்னு சொல்கிறார். ஸோ இந்த கண்ணின் மணி பார்த்தீங்கன்னா உள்ள கருப்பாக இருக்குல்ல, அதுக்கு மேலே வெள்ளையாக இருக்கும் விழி, அதுக்கு மேலே எப்படி இருக்கும்? அந்த ரெப்பை மூடி இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த தேவனுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள மறைந்திருக்கிற அந்த கண்ணின் விழியை கூட யாராலையும் லேஸில் தொற்ற முடியாது பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல தான் அப்பா நம்மளை மறைச்சி வச்சிருக்கார். விசுவாசிங்க நம்ம பயப்படக்கூடாது. யாருன்னா இதை செஞ்சிருவாங்களா, அதை பண்ணிடுவாங்களா, எனக்கு இது நடக்குமா, இது நடக்காதான்னு. யுவர் லைஃப் இஸ் ஹிடன் வித் கிரைஸ்ட் இன் காட்.